ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சு தான் இந்த கட் ஆஃப் நம்ம சொல்கிறோம். இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட் ஆஃப் தான். இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் கட் ஆஃபாக இருக்காது. ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே தான் வரும். இதிலிருந்து ஒரு 2-3 மார்க் இல்லை 5 மார்க் வரை கூடலாம் குறையலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவில் நிறைய பேர் எழுந்து இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதாவது கொஸ்டின்ஸ் பேப்பரை பொறுத்தளவில் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு டஃப்பாக இருந்தது. ப்ளஸ் நமக்கு டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா பத்தாம தான் இருந்தது. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினும் டஃப்பு, நமக்கு டைமிங்கும் கம்மியாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் எம்பிசி டிசியாக இருந்தீங்க அப்படின்னா 155லேருந்து 160க்குள்ளே நமக்கு கட் ஆஃப் மார்க் வரும். இது ப்ரையாரிட்டி வித்தவுட் ப்ரையாரிட்டி. நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருந்தாலும் சரி, ப்ரையாரிட்டி இல்லாட்டிலும் சரி, ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2லேருந்து 3 மார்க் வரை கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எல்லா ப்ரையாரிட்டியும் வச்சுருக்காங்க. பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா 145லேருந்து 150 மார்க் வரை நமக்கு கட் ஆஃப் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 142லேருந்து 145 வரை நமக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கும். ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு 5 மார்க் வரை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 140லேருந்து 150க்குள்ளே கட் ஆஃப் மார்க் இருக்கும். இதே நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 10லேருந்து 8 மார்க் வரை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 140ங்கிற பட்சத்தில் 132 இல்லை 135 வரை கூட உங்களுக்கு குறையும். இதே ஸ்டெனோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.